சிவச்சிதம்பரம் கும்பகோணத்திற்கு அருகே அழகாபுத்தூர் என்ற ஒரு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சுவர்ணபூரீஸ்வரர் திருக்கோயில தான் இப்போ நம்ம இருக்கோம். தேவார ஆசிரியர்களான மூவர் என்னும் சம்பந்தர், அப்பர் மற்றும் சுந்தரரால் பாடல் பெற்ற ஒரு சிவத்தலம் இது. 78 மாடக் கோயில்களை கட்டிய கோச்செங்கு சோழனால் கட்டப்பட்ட ஒரு கோயில் இது. இத்தல இறைவனுக்கு சுவர்ணபூரீஸ்வரர் மற்றும் படிகாசநாதர் என்னும் திருப்பெயர் உள்ளது. இறைவியோ அழகம்மை சவுந்தரநாயகி. இங்கு உள்ள முருகப்பெருமான் திருமாலிடம் சங்கு சக்கரத்தை பெற்று விஷ்ணு சுரூபமாக அவரின் திருக்கரத்தில் அதை ஏந்தி அருள் பாலிக்கிறார். 63 நாயன்மார்களில் ஒருவரான புகழ் துணை நாயனார் அவதரித்து பூஜித்து முக்தி அடைந்த ஒரு திருஸ்தலம் இது. 1500 வருஷத்திற்கு முன்பு, அதாவது சைவ குருவர்கள் தோன்றுவதற்கு முன் புகழ் துணை நாயனார் இத்தல இறைவனை வழிபட்டு வந்தார். ஒரு சமயம் ஊரில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டனர். பசி கொடுமையில் மக்கள் எல்லோரும் பஞ்சம் பொழைக்க ஊரை விட்டு சென்றார்கள். உயிரே போனாலும் இத்தல இறைவனை விட்டு போகாமல் நித்தியமும் பூஜை செய்ய வேண்டும் என்று வைராகியத்துடன் இருந்தவர் புகழ் துணை நாயனார். ஒரு நாள் அதிகமான பசி மயக்கத்தால் அபிஷேக நீரை குடத்தில் தூக்கிய பொழுது அக்குடத்தை லிங்கத்தின் மேல் போட்டுவிட்டார். அவர் போட்ட அந்த திருத்தழும்பு இன்னும் இந்த லிங்கபானத்தில் காணலாம். பதட்டத்தில் அவர் மயங்கி விழும் பொழுது ஒரு அசரீதி மூலமாக இறைவன் அவரை ஆட்கொண்டார். அவரின் தூய்மையான பக்திக்காக இறைவன் தினமும் பலிப்பீடத்தின் மேல் ஒரு பொற்காசு வைத்ததாகவும் அதை கொண்டு புகழ் துணை நாயனார் அன்னதானம் செய்து பஞ்சத்தை போக்கினார் என்று பெரிய புராணத்தில் குறிப்புகள் உள்ளது. இதனால் இத்தல சிவனுக்கு படிகாசுநாதர் என்னும் திருநாமமும் உள்ளது. சிவா திருச்சிற்றம்பலம்.